ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு 6 ஃபயர் அடுப்பாங்கரை. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பெப்பர் கீமா மசாலா தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சுருள நம்ம வதக்கணும். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தக்காளி சேர்த்து நல்லா சுருள நம்ம வதக்கணும். இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணிலாம் சேர்க்க போகிறதில்ல. அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரே ஸ்பூன் தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம பெப்பர் சேர்க்க போகிறோம். இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மஷ்ரூம் சேர்த்து தண்ணியில் எதுவும் சேர்க்காதீங்க. மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வரும். இதோ பாருங்கள், மஷ்ரூம்லாம் நல்லா வெந்துருச்சு. அதிலேருந்து வந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா பெப்பர் சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான அட்டகாசமான மஷ்ரூம் பெப்பர் கீமா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.